அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாத அரசியலை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது எச்சரிக்கும் அனுர தரப்பு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அனுர அரசாங்கம் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் விடுத்துள்ள கோரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை உடன் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. தென்னிலங்கையில் கையடக்க தொலைபேசிக்காக நடந்த கொடூரம், இளைஞன் படுகொலை. சிங்கப்பகு முக்கிய அரசியல் தலைகள் இன்று வெளியாகும் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திர பட்டியல். காலநிலை மாற்றம் தொடர்பாக இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலத்திரனியல் கடவுச்சீட்டு தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பூசா சிறைச்சாலைக்கு திடீரென உள்ளே நுழைந்த அதிகாரிகள். வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீடிப்பு. களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான 3 புதிய சட்டமூலங்கள் நீதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். எந்தவொரு தரப்பினருக்கும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது: புதிய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்த அல்லது அவமதிப்பை மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது தண்டனை சட்டக்கோவையின் கீழோ எவரும் கைது செய்யப்படவில்லை. கடந்த ஒரு வார காலமாக நாட்டில் மற்றொரு கோணத்தில் இனவாதத்தை தூண்டுவதற்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து அவதானிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை ஒழிப்பதற்கே இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் கொடிகள், சின்னங்கள், பதாகைகள் பயன்படுத்துவதை தடை செய்து அப்போதைய அரசாங்கத்தால் 2011ஆம் ஆண்டில் வர்த்தமானியொன்று வெளியிடப்பட்டது. எனவே அதற்கு புறம்பான செயற்பாடுகளால் மீண்டும் ஒருமுறை இனவாதம் தூண்டப்பட்டு நிலைமை தீவிரமடையுமாயின் அதன் விளைவுகள் மோசமானதாக இருக்கும். புதிய சட்டங்களை கொண்டு வந்து இதனை ஒழிப்பதற்கு தற்போது அவகாசம் இல்லை. ஆகையினால் தலைதூக்கி வரும் இந்த திட்டமிட்ட இனவாத செயற்பாடுகளை முழுமையாக முறியடிப்பதற்கு நடைமுறையிலுள்ள சட்டங்களையே உபயோகிக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கொள்கையில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் நலிந்த அஜேதிஸ்ஸ மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக ஆயுதமேந்தி போராடிய அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாத நிலையில் சிறையில் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆரம்பத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது பல்வேறு வழக்குகளின் கீழ் உள்ளார்கள். இந்நிலையில் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் விடயம் ஜாதனில் இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுவது மட்டுமின்றி உண்மைகள் கண்டறியப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுமாகும். இதுவாறு இருக்க தொல்பொருள் திணைக்களத்தினாலே இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இருந்ததில்லை. ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் குருந்தூர் மலையாக இருக்கட்டும், வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும், திரியாய் பிரதேசமாக இருக்கட்டும், இந்த பிரதேசங்களிலே தொல்பொருள் பிரச்சினை தொடர்பான தமது நிலைப்பாட்டை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக வாக்களித்த அனுர அரசாங்கம் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் அலி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டிருந்தார். இதனை கொண்டு அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு உரப்பற்றாக்குறைக்கும் அரசாங்கம் தீர்வை காண வேண்டும். இதேவேளை கடந்த தேர்தல்கள் காலத்தில் மக்கள் மத்தியில் முன்வைத்த அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால்தான் இந்த அரசாங்கம் வலுப்பெறும். இல்லையில் இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாது. தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு உண்டு என்றும் அசாத் சாலி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். களுத்துறையில் கையடக்க தொலைபேசி தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்துள்ளார். பண்டாரகம பேமதுவ பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபர் உயிரிழந்த இளைஞனின் உறவினர் என கூறப்படும் 17 வயது சிறுவன் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபரும் உயிரிழந்தவரும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கையடக்க தொலைபேசிக்காக ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவரும் மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன்போது சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு ஓடிவந்த வயல் உரிமையாளர் சந்தேக நபரை தாக்கி கையில் வைத்திருந்த கத்தியை பறித்து சென்றுள்ளார். இதேவேளை படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள்.
சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோத மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு தெரிவித்திருந்தது. எனினும் குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபாலசனை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையிலேயே மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. மத்திய வடமேற்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இரவு நேரங்களில் கடுமையான காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது 5 மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டு கொள்வனவுக்கான விலைமனு வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் தேசிய கொள்முதல் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இந்த வெளிநாட்டு கடவுச்சீட்டு கொள்வனவு தொடர்பான விலைமனு வழங்கப்பட்ட விதத்தை சவாலுக்குட்படுத்தி எபிக் லங்கா பிரைவேட் லிமிடெட் தாக்கல் செய்த நேற்றைய மனு குறித்து சீராக்க மனு ஊடாக அழைக்கப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மெல்திக சொலிசிட்டார் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது 5 மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலைமனு வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் தேசிய கொள்முதல் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணை தொடர்பான கண்காணிப்புகளை சமர்ப்பிக்க அந்த குழு ஒரு வார கால அவகாசம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிக்க திகதி ஒன்றை பெற்றுத் தருமாறு மெல்திக சொலிசிட்டர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது குறித்த கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதை தடுத்து நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவை நீக்குமாறு தமது வாடிக்கையாளர்கள் விடுத்துள்ள கோரிக்கையை பரிசீலிக்க திகதி ஒன்றை பெற்றுத் தருமாறு பிரதிவாதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்திரணி குறுக்கீடு செய்துள்ளார். அதன்படி இது தொடர்பான விசாரணை ஜனவரி 23ஆம் தேதி நீதிமன்றக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையில் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகம் மற்றும் சிறைச்சாலை வளாகத்தில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகளின் சாட்சியர்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் போலீஸ் விசேடப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் கையடக்க தொலைபேசிகளின் சார்ஜர்கள் 5, டேட்டா கேபிள்கள் 8 மற்றும் லைட்டர்கள் 2 மற்றும் சிறைச்சாலையில் பயன்படுத்த முடியாத பொருட்களும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் திகதி எதிர்வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. முன்னதாக நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் 2023-2024 மதிப்பீட்டாண்டுக்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டியவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 34,696 அதிகரித்துள்ளதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டுக்குள் 3 புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். களவாடப்பட்ட சொத்துக்களை மீட்டல், நிதி குற்றங்களை தடுத்தல், கடனாளிகளை பாதுகாத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு குற்றச்செயல்கள் சட்டமூலம் மீட்பு, புனர்வாழ்வு, நொடிப்பு நிலை சட்டமூலங்கள் மற்றும் கணக்காய்வு சட்ட திருத்தங்கள் என்பனவே அடுத்த காலாண்டுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என நீதியமைச்சர் மேலும் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.